எல்லாம் அந்த பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனி ஆளுங்க தான். அவங்களா? ஆமா அண்ணமா, இன்னைக்கு அவங்க ஆபீஸ்க்கு போயிருந்தேன். கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம ஆளை வச்சு வெளியே விரட்டிட்டா அந்த மீரா. நீ ஏன்பா அங்க போன? சரியான ரவுடிங்களா இருப்பாங்க போல இருக்கே. உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்ததுன்னா? எனக்கு என்ன வேணா ஆகட்டும் அண்ணமா, அந்த ஃபேக்டரி இங்க எப்படி வருதுன்னு நானும் பாக்குறேன். கார்ப்பரேட் கம்பெனிங்கிற பேர்ல ரவுடிங்களை வச்சுட்டு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த சூரிய பிரகாஷ். சேச்சா தம்பி, அந்த கம்பெனி ரொம்ப நல்ல கம்பெனி. உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு இது எப்படி தெரியும்னு கேட்டேன். அதான் நான் சொன்னேனே, அந்த கம்பெனில எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு வேலை செய்யுதுன்னு. அந்த பொண்ணு சொல்லுச்சு. என்னமா நீ? இவன் நேர்ல போயிட்டு வந்து சொல்றான் ரவுடிங்களை வச்சு துரத்துறாங்கன்னு. அதுவும் காதுல வேலையா? அதானே, எங்க சூர்யாவே அடிச்சு துரத்திருக்காங்க. நீ என்னமா? அதுக்காக தங்கச்சி சொல்றதையும் ஒதுக்கிட முடியுமா? தங்கச்சி தெரியாமையே சொல்லும். என்ன இவன் வளர்றான்? முகத்தையே காட்டாம ரொம்ப ஆடுறான் அந்த சூரிய பிரகாஷ். அவன் கம்பெனிக்கு இவன் பறிஞ்சுக்கிட்டு பேசுறானா? என்ன பழைய சகவாசமா? இன்னும் அந்த மீரா கூட பேசிக்கிட்டு தான் இருக்கானா? ஐயோ அண்ணி, அதுக்கப்புறம் நான் அவங்கள பார்க்கவே இல்ல. பார்க்க தானே போறேன் அந்த பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் என்னெல்லாம் பண்ண போகுதுன்னு. ஆமா புஷ்பா, உனக்கு தெரிஞ்ச பொண்ணு அங்க வேலை பாக்குறான்னு சொன்னேல்ல, அவ பேர் என்ன? என்னவா இருக்கா? அது அவ சொல்லி ரொம்ப நாள் ஆச்சுமா. மறந்து போச்சே. இப்ப அந்த பொண்ணு அங்க வேலை பாக்குறாளோ என்னவோ, எனக்கு எதுவுமே தெரியாதுமா. நீங்க சொன்னா சரியா தாமா இருக்கும். அது ரவுடி கம்பெனி தான். தம்பியவே அடிச்சிருக்காங்கன்னா கண்டிப்பா ரவுடி தான். நம்ம சும்மா விடக்கூடாதுமா, சும்மா விடக்கூடாது. அவங்கள ஏதாவது செஞ்சாகணும். சூரிய வம்சம் என்னன்னு காட்டி ஆகணும். ஐயோ என்ன இல்ல அது இதுன்னு? இல்ல இல்ல, ஐயோ உள்ள ஏதோ புகையிற வாசனை வருது இல்ல? புகையிற வாசனையா? சமைச்சாதானே வாசனை வரும். எனக்கு வருது, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். என்னாச்சு இந்த போலீஸ்காரிக்கு? நம்மள மாதிரியே சம்பந்தம் இல்லாமையே பேசிட்டு இருக்காளே. ஐயோ சூர்யா, அவங்க ஏதோ பெருசா பிளான் பண்ணிருக்காங்க. அதை நடக்க விடக்கூடாது. ஆமா அண்ணமா, நாம யாருன்னு அவங்களுக்கு காட்டணும். காட்டுறேன். சார் சார் சார், என்ன மன்னிச்சுக்கோங்க சார், தெரியாம உளறிட்டேன் சார். பரவாயில்ல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பார்த்துக்கலாம். சார் என்ன சார் அந்த நாராயணன் ஏதாவது சும்மாவே சொல்லிக்கிட்டே இருக்காரு. எனக்கு அவரை பார்த்தாவே பயம் பயமா வருது சார். அதுவும் இல்லாம அடிக்கடி இது கரெக்டா இது தப்பான்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காரு சார். அவனை டீல் பண்றது ரொம்ப ஈஸி. அவன் ஒரு சவுடால் கேரக்டர். அவன் என்ன சொன்னாலும் நீங்க எதிர்த்து பேசுங்க. முக்கியமா நீ வா போன்னு பேசுங்க. அதே மீறி குழப்பினான்னா என் பேரை சொல்லுங்க. சூரிய பிரகாஷனா சார்? காரியத்தையே கெடுத்தீங்க. சுந்தரம் சார்னு சொல்லுங்க. என் பேரை கேட்டதும் அவன் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுவான். நிஜமாவா சார்? நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. சார் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். உங்களுக்குமா? இங்க வந்ததுல இருந்தே எனக்கு எல்லாமே ஒரு குத்து மதிப்பா தான் சார் புரியுது. ஆனா இந்த சந்தேகம் மட்டும் கேட்கலான்னா என் மண்டையே வெடிச்சிடும் சார். சரி கேளுங்க. அந்த ஆளு இந்த வீட்டு பெரிய ஐயாவோட தம்பி. ஆனா உங்களுக்கு அவர் பயப்படுறான்னு சொல்றீங்க. அவரை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு சமையல்காரன் தானே, ஏன் அவர் உங்களுக்கு பயப்படணும்? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. அவ்வளவு போதும் உங்களுக்கு. அந்த ஆள் தான் வர மாதிரி தெரியுது. இப்பவே நான் ட்ரை பண்ணி பார்க்கவா? வந்து அவனே ஆரம்பிப்பான். நான் சொன்ன மாதிரியே நீங்க பேசி பாருங்க.
என்ன சார் இம்பார்ட்டன்ட் டிஸ்கஷனா? நான் இருக்கலாமா? டிஸ்கஷன்லாம் இல்ல, ஆனா நீ இங்க இருக்க கூடாது, வெளியே போ. நான் உங்க ஃப்ரெண்டு தானே சார். இல்ல ஈ நாராயணா, போங்க சார், நீங்க என்ன ஃப்ரெண்டாவே ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. உங்க கூட எல்லாம் பேச எனக்கு நேரம் இல்ல. நீங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு எனக்கு அப்டேட் பண்ணுங்க. ஓகே, நம்ம அப்புறமா பேசலாம். பை மேடம். பாய் சார். என்ன மேடம், அவ்வளவு பெரிய மனுஷன் பை மேடம்னு சொல்லிட்டு போறாரு, நீங்க பாய் சார்னு இழுக்கிறீங்களே. ஒரு சல்யூட் வைக்க வேண்டாம்? சல்ட்டா சல்யூட் மேடம், தெரியாதா உங்களுக்கு? அப்படின்னா? ஐயோ, என்ன இது எங்கேயோ இடிக்குதே. ஏன் மேடம், இங்க நாம 2 பேர் மட்டும் தானே இருக்கோம், ஏன் நடிக்கிறீங்க? அவன் என்ன சொன்னாலும் நீங்க எதிர்த்து பேசுங்க, குரலை வசதி பேசுங்க. யோ, என்னைய ரொம்ப கேள்வி கேக்குற? என்ன மேடம் திடீர்னு மரியாதையே இல்லாம பேசுறீங்க? உனக்கு என்னைய மரியாதை வேண்டி கிடக்கு? எல்லாம் சுந்தர சார் சொல்லிட்டாரு. சொல்லிட்டாரா? நானும் வந்தே பிடிச்சு பாத்துட்டே இருக்கேன், கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க. என்ன நினைச்சிட்டு இருக்க என்ன பத்தி நீ? என் காலனியில வந்து கொலை அடியில புஷ்பான்னு கேட்டுப்பாரு, அப்ப தெரியும் உனக்கு. என்ன இது காலனி குழாயடி, என்ன மேடம் சொல்றீங்க? பாத்தியா, திரும்பவும் கேள்வி கேக்குற. சுந்தர சார கூப்பிட்டு வா. வேண்டாம் வேண்டாம், எதுவா இருந்தாலும் நமக்குள்ள பேசி தீர்த்துக்கலாம். இனிமே எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன், தெரியாம கேட்டுட்டேன். அப்படி இருந்தா உனக்கு நல்லது. நாராயணா, ஈ நாராயணா. ஈ நாராயணனா? அதையும் சொல்லிட்டாரா? ஈ நாராயணனா எடுபடி நாராயணன் தானே? எல்லாம் எனக்கு தெரியும். என்ன இவன் எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்கான்? என்ன சத்தம் இங்க? எலி ஒண்ணு உருட்டிட்டு இருக்கு சார். ரொம்ப நாளா பெருச்சாலி உருட்டிக்கிட்டு தான் இருக்கு, அதுக்குதான் அதை கொண்டு வந்தேன். ஆனா எங்க வச்சேன்னு தெரியலையே. என்ன சார் நீங்க நான் உன்ன துப்பாக்கியை தர்றீங்க, அத தொலைஞ்சு போச்சுல, விடுங்க. சரி, போய் வேலையை பாரு. சார், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் சார். என்ன சார், அந்த குண்டு பொம்பளை போலீஸ் இருக்கால, அவளுக்கும் ஊருக்கு போனாரே சுப்பிரமணி, அவருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு சார். அட பாவி. ஆமா சார், நானே ஷாக் ஆயிட்டேன். நீங்க எப்படி ஷாக் ஆயிருப்பீங்க? அது எனக்கு முதல்லயே தெரியும்டா பெண்ண. தெரியுமா? ஏன் சார் தெரிஞ்சுமா அவங்க 2 பேரையும் ஜோடியா இங்க கூட்டிட்டு வந்தீங்க? ஆமா, உனக்கு என்ன பிரச்சனை அதுல? சார், எனக்கு ஒரே ஒரு டவுட் சார். உன்னை கொல்ல போறேன் பாரு இப்போ. அது இல்ல சார், இப்படி சீக்ரெட் ஆபரேஷனுக்கு போலீஸ்காரங்களை அனுப்பும்போது யாரு யார டாவடிக்கிறாங்கன்னு பார்த்து ஜோடியாவே அனுப்பி வைப்பீங்களா சார்? இப்ப இதுக்கு கண்டிப்பா நான் பதில் சொல்லணுமா? இல்ல சார், போலீஸ் வேலை இவ்ளோ குஜாலா இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா எனக்கும் போலீஸ்ல சேரணும்னு ஆசையா இருக்கு சார். சார் சார் சார், ஐஜி கிட்ட சொல்லி எனக்கு ஒரு போலீஸ் வேலை வாங்கி கொடுங்க சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். பேசலாம், ஆனா வேற ஒரு லேடி கான்ஸ்டபிள் கூட ஒரு சீக்ரெட் ஆபரேஷனுக்கு போயிருக்காரு, அதான் யோசிக்கிறேன். அடச்சை, உனக்கு அதிர்ஷ்டமே இல்லடா நாராயணா. நானும் போலீஸ் ஆயிடலான்னு பார்த்தா முடியாது போல இருக்கே. நத்திங் சந்திரா, ஒரு கிளாரிட்டிக்காக கேட்டேன், தட்ஸ் இட். நீங்க அவ்வளவு தூரம் சொன்னது பின்னாடி நான் ஏன்னா அதுல திரும்ப இன்டர்ஃபியர் ஆக போறேன்? அன்னைக்கு மீரா போன் பண்ணி இன்னொரு ரூட்ல சால்வ் பண்றேன்னா நான் அதெல்லாம் வேண்டாம், அனு ஆல்ரெடி அங்க போயிருக்கா, நீ எதை பண்றதா இருந்தாலும் அண்ணனை ஒரு வார்த்தை கேட்டு பண்ணுன்னு. முக்கியமா ஐம் நாட் இன் திஸ் ப்ராஜெக்ட்னு தெளிவா சொல்லிட்டேனே. ஆனா அது மீரா புரிஞ்சுக்கிட்ட மாதிரியே தெரியலண்ணே. நீ சொன்ன மாதிரி மீரா கேட்டிருந்தா இவ்வளவு ப்ராப்ளமா இருக்காது சந்திரா. ப்ராப்ளமா? என்னாச்சுண்ணே? நீங்க எங்க இருக்கீங்க? சுவிஸ்ல தானே இருக்கீங்க? ஹலோ ஹலோ அண்ணா, அண்ணா இருக்கீங்களா? ஹலோ. லைன்ல தான் இருக்க சந்திரா. நான் சொல்றது நல்லா கேட்டுக்கோ. சொல்லுங்க. மீரா யார் கூட என்ன டீலிங் போட்டிருந்தாலும் சரி,
அதை இமிடியேட்டா கேன்சல் பண்ண. ஷோண்ணே, ஷோ. இந்த ப்ராஜெக்டை ஃபாலோ பண்ண போற ஒரே ஆள் அவனு மட்டும்தான். மற்றதெல்லாம் நான் நேர்ல சொல்றேன். சரிண்ணே. அண்ணே, ஏதாவது பெரிய ப்ராப்ளமாண்ணே? உங்க குரல் ஒரு பதட்டம் தெரியுது. எல்லாம் நேர்ல சொல்றேன் சந்திரா. பட் மேக் ஷூர் மீரா போட்ட டீலிங் கேன்சல் ஆகணும். அதுவும் இமிடியேட்டா. இட்ஸ் மை ஆர்டர். யூ காட் இட்? சரிண்ணே, ஷோ. ஹலோ மீரா, சந்திரா ஹியர். எஸ் சார். அண்ணன் ஃபோன் பண்ணாரு. சொல்லுங்க சார். எனிதிங் அர்ஜென்ட்? வேலூர் ப்ராஜெக்ட்ல என்ன ப்ராப்ளம்? அண்ணன் என்ன பிடிச்சு கத்துறாரு? சார் அது ஐ ஹேவ் ஆல்ரெடி டோல்ட் யூ மீரா. எது பண்றதால அண்ணன் கிட்ட சொல்லிட்டு பண்ணுன்னு. அண்ணா நீ என்ன பண்ணிருக்க? பட் நோ சார் மோர் எக்ஸ்பிளனேஷன்ஸ் மீரா. நீ எது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. ஆனா அத ஸ்டாப் இட் இமிடியட்லி. இட்ஸ் an order from Chandra Prakash. Got it? ஓகே சார். Come to my cabin. ஓகே சார். சந்துரு, உங்க அம்மா அங்க போய் பேசினாலே, அவங்க என்ன சொன்னாங்க? அப்பனும் புள்ளையும் பேசி வச்சுட்டு பண்றாங்க அண்ணம்மா. பெரியத்த அவங்க கால்லயே விழுந்துட்டாங்க அம்மம்மா. கால்ல விழுந்தாளா? ஆமா அம்மம்மா. ஆனா அவர் மசியவே இல்ல. கிருஷ்ணா அங்கிள் கொஞ்சம் கூட கண்டுக்கல. ரொம்ப கேவலமா பேசினாரு. ஸ்ரீனிவாசன் பிரதர் கூட அவங்க அப்பா பேசினது சரிதான்னு சொன்னாரு. ஆமா அண்ணம்மா, நாங்க யார் சொன்னதையும் அவர் காதுல வாங்கவே இல்ல. சாமையும் கண்டபடி திட்டாரு. அவங்கள சொல்லி பிரயோஜனம் இல்ல. அந்த ஆளு வெறும் அம்புதான். அதை எய்தவன் வேற ஒருத்தன். அந்த சூரிய பிரகாஷ் என்னமோ அவன் பெரிய ஆளுன்னு நினைச்சிட்டு இருக்கான். மீரா வச்சு காய நகர்த்திட்டு இருக்கான். அவனுக்கு சரியான பாடம் போகட்டாம விட மாட்டேன். ஆள் யாரு, நோக்கம் என்னன்னு தெரிஞ்சிருச்சுல. இனிமே நாம காய் நகர்த்துவோம். அப்ப தெரியும் அவங்களுக்கு சூரிய வம்சம்னா என்னன்னு. எனக்கு மானம் கிடையாது, ரோஷம் கிடையாது, சூடு சொரணை எதுவுமே கிடையாது. என் பொண்ணு வாழ்க்கைக்காக நான் யார் கால்ல வேணும்னாலும் போய் விழுவேன். ராஜி, கொஞ்சம் பொறுமையா இரு. என்ன பொறுமையா இருக்கணும்? உங்க பொண்ணு வாழ்க்கை இப்படி இருக்கேன்னு உங்களுக்கு ஒருத்தலாம் இல்லையா? ஒருத்தாம இருக்குமா ராஜி? ஆனா இப்படி எடுத்தோம் கவுத்தோன்னு பேசினா இந்த பிரச்சனை இப்போதைக்கு தீராது. இன்னும் பெருசாதான் ஆகும். இங்க பாரு, சொன்னா கேளு. இல்லங்க, நான் கேட்க மாட்டேன். நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். இப்படிதான் நீ பிடிவாதமா போய் மாப்பிள்ளை வீட்டுல பேசின. என்னாச்சு? அங்க உன்னை யாராவது மதிச்சாங்களா? இந்த வீட்ல எனக்கு மரியாதை இருந்தா தானே அந்த வீட்ல என்ன மதிப்பாங்க. இத்தனை பேர் இருந்தோம் என்ன இந்த வீட்ல ஒரு அனாதை மாதிரி தானே வச்சிருக்கீங்க. இல்ல இல்ல, இதுக்கு மேல என்னால இத பார்த்து சும்மா இருக்க முடியாது. இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். வாங்க, எந்திரிச்சு வாங்க என் கூட. இப்பவே போய் சொத்தை பிரிக்க சொல்லலாம். அம்மா பத்மா, இன்னும் ஒரு வார்த்தை பேசுன என்ன உயிரோடவே பார்க்க முடியாது. ஏய், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கு? என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு? நீ என்ன பேசிட்டு இருக்க? சொத்தை பிரிக்கிற நேரமா இது? அதுவும் அம்மா இருக்கும்போது? உங்க அம்மா 1000 வருஷம் இருப்பாங்க. அதுக்காக என் பொண்ணு வாழ வெட்டியா இந்த வீட்ல இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இப்ப நீங்களே வந்து உங்க அம்மா கிட்ட பேசுனீங்கன்னா அது உங்களுக்கு மரியாதை. எந்த பிரச்சனைனாலும் அது அம்மாக்கும் பையனுக்கும் ஆயிடும். இல்லனா நான் பேச வேண்டி வரும். இங்க பாரு ராஜி, நீ யோசிக்கிறது பேசுறது எல்லாமே தப்பாதான் இருக்கு. இல்லங்க, நீங்க வர மாட்டீங்க. உங்களுக்கு உங்க அம்மாவும் உங்க சூரிய வம்சமும் தான் முக்கியம். ஒருவேளை அந்த பூர்வீக நிலத்தை என் பொண்ணுக்கு கொடுக்கறதுக்கு உங்களுக்கே மனசு இல்லையோ என்னமோ. இப்பதான் எனக்கு புரியுது, உங்களுக்கே மனசு இல்ல. உங்க அம்மா புத்தி தானங்க உங்களுக்கும். எனக்கு இங்க எதுவுமே வேண்டாம். எனக்கு என் பொண்ணுதான் முக்கியம்.
என் பொண்ணு மட்டும்தான் முக்கியம். உங்க வரட்டு கௌரவம் மரியாதை எதுவுமே தேவையில்ல. இப்பவே இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். ஏய் ராஜி, இப்ப நீங்க சொல்றீங்களா இல்ல நான் சொல்லவா? ராஜி. என்னடா, என்னவா அவளுக்கு? ஒண்ணு இல்லம்மா. அதான் போனாலே உன் பொண்டாட்டி சம்மந்தி கிட்ட பேசுறேன்னு. இப்ப என்ன டிராமா பண்றா? டிராமா நான் பண்றேனா? நான் பண்றேனா? பாத்தீங்களா என் பொண்ணு முகத்தை நீங்க? அவ எப்படி நொந்து போயிருக்கான்னு பாருங்க. அவளை பார்த்துட்டு பெத்தவங்களால எப்படி சும்மா இருக்க முடியும்? சொல்லுங்க அத்தை, எப்படி சும்மா இருக்க முடியும்? ராஜி, திரும்ப திரும்ப சொல்றேன், நீ கொஞ்சம் பொறுமையா இரு. என்னால முடியாது அத்தை. என்னால ஒரு நிமிஷம் கூட பொறுமையா இருக்க முடியாது. இப்பவே எங்க சொத்தை பிரிச்சு கொடுங்க. எங்களோட சொத்துல அந்த பூர்வீக நிலமும் இருந்தாகணும். சூரிய வம்சத்தோட மூத்த பையன்ற முறையில அந்த பூர்வீக நிலம் எங்களுக்கு தான் வந்தாகணும். என்னடா பொம்பளைய பேச விட்டு வேடிக்கை பாக்குறியா? அத்தை, எதுவா இருந்தாலும் என்கிட்ட பேசுங்க. இந்த வீட்டுல பொம்பளை ராஜ்யம் ஒண்ணு புதுசு இல்லையே. முடிவெடுக்கிறதெல்லாம் நீங்க. நான் கேள்வி கேட்டா மட்டும் பொம்பளை பேசலாமான்னு கேப்பீங்களா? ராஜி, வாயை மூடு. பெரியவங்க முன்னாடி இப்படியா மரியாதை எல்லாம் பேசுவ? ஏன் வாயை அடைக்காதீங்க. உங்க அம்மாவை போய் கேளுங்க. ஒரு தரிசு நிலம் அத வாங்க துப்பில்ல. என்ன திட்டுறீங்களா நீங்க? உங்களை கட்டினதுக்கு ஒரு பாறங்கல்ல கட்டியிருந்தா கூட அதுக்கு ரோஷம் வந்திருக்கும். சண்முகம், என்ன பழக்கம் இது? பொம்பளைய கை நீட்டி அடிக்கிற பழக்கம். உள்ள போ, உள்ள போன்னு சொன்னேன். சந்தோஷமா அத்தை? இப்ப சந்தோஷமா? எல்லாரும் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தியாச்சுல்ல? சம்மதி வீட்டுல கால்ல விழுந்தாச்சு, எங்க அவமானப்பட்டாச்சு. இன்னும் என்ன நடந்தா அந்த நிலத்தை தருவீங்க அத்தை? அக்கா, என்னக்கா நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. பக்குவமா அத்தை கிட்ட நம்ம பேசலாம். இல்ல, முடியல ஜெயந்தி, என்னால முடியல. அமைதியா இருக்க முடியல. என்னால வேற எதை பத்தியும் யோசிக்க முடியல. என் பொண்ணோட முகம் மட்டும்தான் எனக்கு தெரியுது. அதுக்குதான் சொல்றேன், இப்ப எதுவும் பேச வேண்டான்னு. புரியுதா? சந்துரு, உங்க அம்மாவை முதல்ல உள்ள கூட்டிட்டு போ. இல்ல அத்தை, இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வராம நான் இந்த இடத்தை விட்டு நகர்றதா இல்ல. நான் சொல்றத கேளு ராஜி. பத்மா எனக்கும் பேத்திதான். அவ வாழ்க்கையில ஒரு பிரச்சனைனா நான் பாத்துட்டு சும்மா இருப்பேனா? இருப்பீங்க அத்தை. நீங்க நிச்சயமா பாத்துக்கிட்டு சும்மா தான் இருப்பீங்க. உங்களுக்கு சூரிய வம்சத்தோட கௌரவம் தான் முக்கியம். பாசம்லாம் உங்களுக்கு ஒரு விஷயமே இல்ல அத்தை. இல்லனா உங்க பொண்ணை விட்டுட்டு இத்தனை வருஷம் உங்க கௌரவம் முக்கியம் நீங்க நிப்பீங்களா? கல்யாணம் பண்ணி வச்சு அழகு பாத்துருந்தாதான் அத்தை தெரியும் உங்களுக்கு கல்யாணம்னா என்னன்னு. அவ எவனையோ எடுத்துட்டு ஓடி போயிட்டா. அதான் கல்யாணம்னா என்ன, மாப்பிள்ளைனா என்ன, சம்பந்திக்கு மரியாதைனா என்னன்னு எதுவுமே உங்களுக்கு தெரியல. உங்க பொண்ணு ஐயோ அம்மானு கதையை வீட்டுக்கு வந்திருந்தா உங்களுக்கு அப்ப புரிஞ்சிருக்கும் ஒரு அம்மாவோட வலி என்னன்னு. ஆனா நீங்க தான் உங்க பொண்ணு இந்த வீட்டு பக்கம் கூட வரவிடலையே. அப்புறம் எப்படி தெரியாத உங்களுக்கு என்னோட வலி? அதான் என் பொண்ணு அழுதுட்டு இருந்தாலும் பூமி பூஜை நடத்துறதுதான் முக்கியமா இருக்கு உங்களுக்கு.
கோவத்துல வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத. முதல்ல உள்ள வா. நீ வாமா, வாங்குறல்ல. அண்ணம்மா, பெரியம்மா ஏதோ கோவத்துல பேசிட்டாங்க. நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. அவங்கள பத்தி தான் உங்களுக்கு தெரியும் இல்ல அண்ணம்மா. அண்ணம்மா, அண்ணம்மா, அண்ணம்மா. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சூரிய பிரகாஷ் தான். நான் அவனை சும்மா விட மாட்டேன். என்ன சாம், உனக்கு எங்கெல்லாம் தேடிட்டு இருக்க? நீ எங்க வந்து தனியா உட்கார்ந்துட்டு இருக்க? என்னாச்சு சாம்? உன்னாலதான் பத்மானி வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு ஃபீல் பண்றியா? சாம், ஏன் அழற? அழாத சாம். என்ன சாம், நீ அமெரிக்கால பிறந்து வளர்ந்த பொண்ணு, இப்படி ஃபீல் பண்ற? நீ பத்மானிக்கு நல்லதானே பண்ண, அப்புறம் ஏன் இப்படி ஃபீல் பண்ற? என் அம்மா ஞாபகம் வந்துருச்சானு. அதுக்கே அழற? ஃபோன் பண்ணி பேச வேண்டியதுதானே? நான் என் அம்மாவை ரொம்ப மிஸ் பண்றேன். அதுவும் இன்னைக்கு ரொம்பவே மிஸ் பண்றேன். அழாத சாம், அழாத. நான் சொன்னா கேப்பியா மாட்டியா? எனக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்டு கிடைப்பான்னு நான் நினைக்கவே இல்லை சாம். நானும் தான். சரி, ஃபீல் பண்ணாம ஃப்ரீயா இரு, சரியா? நான் இருக்கேன்ல. உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அழகு பாத்துருந்தாதான் அத்தை தெரியும் உங்களுக்கு கல்யாணம்னா என்னன்னு. உங்க பொண்ணு ஐயோ அம்மானு கதையை வீட்டுக்கு வந்திருந்தா உங்களுக்கு அப்ப புரிஞ்சிருக்கும் ஒரு அம்மாவோட வலி என்னன்னு. அண்ணம்மா, பேச மாட்டீங்களா அண்ணம்மா? மத்தியானத்துல இருந்து நீங்க ரூம்லயே இருக்கீங்க. ஒரு வாய் தண்ணி கூட குடிக்கல. வீடே என்னமோ போல இருக்கு அண்ணம்மா. வாங்க, வந்து ஒரு வாயாவது சாப்பிடுங்க அண்ணம்மா. பெரியம்மா, அண்ணம்மா மத்தியானத்துல இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. என்ன பெரியம்மா இது? ஆள் ஆளுக்கு இப்படி பண்ணிட்டே இருந்தா எப்படி? இது என்ன வீடா இல்ல வேற ஏதாவதா? ஏன் என்கிட்ட வந்து கேக்குறத உங்க அண்ணம்மா கிட்ட போய் கேளு. இப்படி கோவமா பேசாதீங்க பெரியம்மா. மத்தியானம் இப்படி கோவத்துல வாய்க்கு வந்தபடி பேசிட்டீங்க. ஆமாண்டா, கோவத்துல தான் பேசினேன். ஆனா தப்பா ஒண்ணும் பேசலையே. அம்மா, திரும்ப திரும்ப அப்படி பேசாதம்மா. ஏன் இப்படி வீம்பு பிடிக்கிற? அப்படிதான்டா பேசுவேன். என் பொண்ணு இங்க இப்படி இருக்கிற வரைக்கும் நான் அப்படிதான் பேசுவேன். என் வாழ்க்கைய பத்தி நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. அவரே வந்து என்ன கூட்டிட்டு போவாரு. யாரு? மாப்பிளையா? மாப்பிளையா அவங்க வீட்டுல என்னென்ன பேசினாருன்னு சந்துரு கிட்ட கேளு. டேய் சந்துரு, ஏன்டா வாய் மூடிட்டு இருக்க? சொல்லேன்டா. ஐயோ அம்மா, கொஞ்சம் சும்மா இரு. இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கிற வரைக்கும், என் பொண்ணு அவ புகுந்த வீட்டுக்கு போற வரைக்கும் நான் இப்படிதான் இருப்பேன், இப்படிதான் பேசுவேன். யாரு என்ன சொன்னாலும் சரி, இழுத்து போட்டு மிதிச்சாலும் சரி, நானும் பாக்குறேன் எத்தனை நாள் இங்க எல்லாரும் வீம்பு பிடிக்கிறீங்கன்னு.
அண்ணே, நம்ம போய் அண்ணம்மா கிட்ட பேசி பார்க்கலாமா? இப்பதான் சந்துரு அவங்க கிட்ட போய் பேசினேன். அவங்க பதிலே சொல்லல, திரும்பி கூட பார்க்கல. வாங்கண்ணே, நம்ம இன்னொரு வாட்டி போய் அண்ணம்மா கிட்ட பேசி பார்க்கலாம். சரி, வா போலாம். அண்ணம்மா, சாப்பிட வாங்க அண்ணம்மா. ஏன் அண்ணம்மா இப்படி பண்றீங்க? அம்மா பேசினது தப்பு தான் அண்ணம்மா. அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன். அவ பேசுனதுக்கு நீ ஏன்பா மன்னிப்பு கேட்குற? நீயும் பெரிய மனுஷனாயிட்டியா? ராஜி இன்னைக்கு ரொம்ப பேசிட்டா. என் மனசுல ஏதோ ஈரமே இல்லைன்னு பேசுறா. நானும் ஒரு அம்மாதான்ப்பா. கல்யாணி நினைப்பு கல்யாணி நினைப்பு எனக்கு மட்டும் இல்லையா என்ன? உள்ள அப்படியே ரணமா இருக்கு இன்னும். அவளை மறக்கவும் முடியாம வெறுக்கவும் முடியாம நான் படுற அவஸ்தை. கல்யாணி நினைப்பு தழும்பா இருக்கு என்னோட மனசுல. ஆனா இதெல்லாம் ராஜியால புரிஞ்சுக்க முடியல. என்னமோ பத்மாவோட கஷ்டத்தை என்னால புரிஞ்சுக்கவே முடியாதுன்னு நினைக்கிறா. அண்ணம்மா, நான் உங்களை என்னைக்கும் அப்படி நினைக்கவே இல்லை. எனக்கு தெரியாதா பத்மா? உங்க அம்மா அப்படி பேசிட்டான்னு நான் ஒன்ன அப்படி நினைப்பேனா? உன் வாழ்க்கைய அப்படியே விட்டுற மாட்டேன் பத்மா. எனக்கு தெரியும் அண்ணம்மா. அம்மா என்னமோ பேசிட்டாங்க. என் மேல அவங்க வச்சிருக்கிற பாசம் அவங்க கண்ணை மறைச்சிடுச்சு. நீங்க எங்களுக்காக அவங்கள மன்னிச்சிடுங்க அண்ணம்மா. எனக்கு ராஜி மேல கோபம் இல்லை, வருத்தம் தான். ஒரு விதத்துல ராஜி பேசினதும் நல்லதுக்குதான். இல்லைன்னா மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அவளுக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கும். யோசிக்காம படபடன்னு பேசுறது அவளுக்கு புதுசா என்ன? நீங்களாவது என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களே. சரி அண்ணம்மா, எங்களுக்காகவாவது சாப்பிடுவாங்க. நீங்க இப்படி இங்கேயே இருந்தா எங்களுக்கு ஒண்ணுமே ஓடாது. வாங்க அண்ணம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குது. வாங்க அண்ணம்மா, எனக்கும் பசிக்குது. என்னங்க? ம், பாவங்க நம்ம மருமக. ஆமா பாவம்தான். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. எனக்கும் தான் கஷ்டமா இருக்கு. போய் கூட்டிட்டு வந்துடு அவளை. ஆனா வரும்போது அந்த நிலத்தை எழுதி வாங்கிட்டு வா. வாங்க 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 வாங்க. வணக்கம். மகாலட்சுமி வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கு. உட்காருங்க உட்காருங்க. ஹவ் நைஸ். என்ன மயிலு, எங்க வந்து சில்லறை எடுத்தீங்க? புல்லட்ட தசு புசுறு போகும்போது சந்தேகம் எனக்கு. லட்சுமி வர நேரம், நீங்க போய் ஜாக்கிரதையா இருங்க.
அம்மா காபி போட்டு கொண்டா. டேய் நீ உள்ள போயிடுறா. சொல்லுங்க மேடம். சார் யாரு? திஸ் இஸ் சந்திரபிரகாஷ் சார், எங்க எம்டி. எம்டியா? சாரி சார், முதல்ல தெரிஞ்சா வணக்கம் சொல்றேன். வணக்கம் சார். மீரா, மேக் இட் ஃபாஸ்ட். ஐ டோன்ட் ஹேவ் டைம். புரியுது சார் உங்க அவசரம் எனக்கு. கவலைப்படாதீங்க, எல்லாம் கரெக்டா மூவ் ஆகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு வாரம் 10 days ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம். நீங்க இந்த கேஷ் பத்திரம் ரெடி பண்ணுங்க. என்ன மயிலு சம்பிச்சு பாக்குறீங்க? அவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சு போச்சுன்னா ஆடி போயிட்டீங்களா? சாரி கிருஷ்ணன், இந்த டீல் நடக்காது. ஏன்னா வெல் மீரா, வாட் இஸ் திஸ்? ஏன் இப்படி சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்க? சார், நாங்க இந்த ப்ராஜெக்ட்டை கேன்சல் பண்றோம். We don't want to invest in this project now. என்ன மயில இவங்க இப்படி பேசுறாங்க? எல்லாம் முடிஞ்சு கைக்கு வர நேரத்துல இவங்க வேண்டாங்கிறாங்க. பார்த்து சும்மா இருக்கீங்க? என்ன சொல்றீங்க புரியல? இதுக்கு மேல எதுவும் கேட்க வேணாம்னு சொல்றேன் சார். என்ன மேடம் இது? நீங்க தானே டீல் பேசிட்டீங்க. பெரிய கம்பெனி, பணத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னீங்க. இனி இன்வெஸ்ட் பண்ண பண்ணலாம்னு சொல்றீங்க. என்ன சொல்றீங்க? சார் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். மீரா, வாட் ஹேப்பன் டு யூ? சார், இந்த ப்ராஜெக்ட் கேன்சல். தட்ஸ் இட். மேடம், நீங்க என்ன சொல்ல போறீங்க? சாரே சொன்ன பின்னாடி அதுதான் எங்க கம்பெனியோட டிசிஷன். என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க மேடம். நிலம் உங்க கைக்கு வரதுல சிக்கல்னு. ஓ சரி மேடம், நீங்க கேன்சல் பண்ணுங்க. இவங்க எல்லாம் கூட்டி கிளம்பியா முதல்ல? காஃபி எல்லாம் வேணாம், உள்ள எடுத்துட்டு போ. காஃபி ஒன்று தான் கேடு. நீ தானே கூட்டு வந்த, இப்ப கூட்டிட்டு கிளம்பு. இந்த பார்ட்டி இல்லைன்னா நிலத்தை வாங்க ஆளே இல்லையா? இந்த நிலத்தோட மதிப்பு இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு. எப்படி அந்த நிலம் என் கைக்கு வரத்தான் போகுது. இவங்க இல்லைன்னா வேற ஆள் வாங்க போறான். நிலத்தை எப்படி விற்கிறதுன்னு எனக்கு தெரியும். மீரா, அண்ணன் போன்ல சொன்னாரு தான் இவ்வளவு தூரம் வந்தேன். இந்த ஆள் நிலத்தை என்ன வேணா பண்ணிட்டோம். Let us return to Chennai. Come. இப்ப போங்க. இன்னும் 2 நாள்ல நிலம் வேணும்னு என் வீட்டுக்கு வரத்தான் போறீங்க. அப்ப இந்த ரேட்டு தரமாட்டேன், டபுள் மடங்கு ரேட்டு. போங்கய்யா, பார்க்க தானே போறேன். சுத்தி இருக்கிற நிலத்தை மாத்திரம் வச்சுக்கிட்டு என்ன செய்ய போறீங்க? அண்ணன் பொண்ணு இதெல்லாம் உன் விளையாட்டா? ஆட்டத்தையே கலைக்க பாக்குறியா? யார் பின் வாங்கினாலும் நான் பின் வாங்க மாட்டேன். நிலத்தை எழுதி வாங்காம ஓய மாட்டான் இந்த கிருஷ்ணன். வீடா இது? இதுக்கு ஜெயிலே எவ்வளவோ மேல். ஜெயிலையாவது கைதிங்க என்னென்ன நினைக்கிறாங்கன்னு கேட்பாங்க. ஆனா இங்க ஏய், சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காத. நீங்க பேசக்கூடாதுன்னு யாராவது சொன்னாங்களா? அப்படியே சொன்னாலும் நீ கேட்டுருவ பாரு. அதானே, கடைசியில என்ன சொல்லணும்? உங்களுக்கெல்லாம் எதுக்கு உங்க அம்மா கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னு தெரியல. அவங்க சொல்ற பேச்சதான் கேட்கணும்னா அப்ப நாங்கெல்லாம் எதுக்கு? உங்களுக்கு ஆக்கி போடுற மிஷினா நாங்க? ஏய், இப்ப எங்க போற நீ? ஏன் அதையும் உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு உத்தரவு வாங்கிட்டு தான் போகணுமா? நாண்டு கிட்ட செத்தாலும் உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் சாகணுமா? எனக்கு பேங்க்குக்கு இதை செக் பண்ணிடு. ராஜி, சொன்னா கேளு ராஜி. ராஜி போகாத, சொன்னா கேளு ராஜி. நான் எங்கேயோ போறேன், உங்களுக்கு என்ன? ஏன் ராஜி இப்படி பண்ற? பசங்களுக்கு இருக்கிற பக்குவம் கூட உனக்கு இல்லையா? என் பொண்ணு இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் என் புத்திக்கு எதுவும் ஏறாது. கடைசியா ஒரு வாட்டி கேக்குறேன், அந்த நிலத்தை என் பொண்ணுக்கு தருவீங்களா மாட்டீங்களா? நான் பூமி பூஜை பண்றதுக்கு நாள் பார்க்க சொல்லிருக்கேன். பெரியம்மா நில்லுங்க. இப்ப நீங்க இந்த வீட்டை விட்டு போனா பிரச்சனை எல்லாம் தீந்துருமா? நம்ம சூரிய வம்சத்தோட மானம் தான் போகும் பெரியம்மா. அதுக்கு தாண்டா போறேன், அதுக்கு தான் போறேன்.
இந்த வீட்டோட வரட்டு கௌரவம் முக்கியம் தானே நிலத்தை தர மாட்டேங்கிறாங்க உங்க அண்ணம்மா. இப்ப இந்த வீட்டுக்கு வாழ வந்த நான் போனா அந்த கௌரவம் எங்க போகும்? காத்துல பறந்து போகும்ல. பறக்கட்டும், நல்லா பறக்கட்டும், ஊரே சிரிக்கட்டும். கோவத்துல ஏதாவது உளராத ராஜி. சூரிய வம்சத்தோட கௌரவம் போனா அது உனக்கும் தான் அசிங்கம். என் பொண்ணு வாழா வெட்டியா இங்க இருக்கிறத விட பெரிய அசிங்கம் எனக்கு எதுவுமே கிடையாது. அக்கா, என்ன இது? நீங்க இப்ப இந்த நேரத்துல வீட்டு விட்டு போனா பத்மா உடைஞ்சு போயிட மாட்டாளா? கொஞ்சம் சொல்றத கேளுங்கக்கா. அண்ணி, ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுங்க. நிதானமா பேசிக்கலாம். இத்தனை பேர் சொல்றாங்கல்ல, சொல்றது கொஞ்சம் கேள. நீ இப்படி பண்றது எனக்கு அவமானமா இருக்கு. அவமானமா? உங்களுக்கா? என்னங்க இது புதுசா இருக்கு? உங்க பொண்ணு வீட்ல உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கா, அப்ப வராத அவமானம் இப்ப வருதா? ஏதாவது சொல்லணுமேனு சொல்லாதீங்க. உங்க யாருக்கும் பத்மாக்கு அந்த நிலத்தை கொடுக்கறதுல இஷ்டம் இல்லன்னு எனக்கு தெரியும். சொன்ன கேளு ராஜி. இத்தனை பேர் சேர்ந்து பத்மா வாழ்க்கை அழிக்கணும்னு நினைப்பாங்களா? இவ்வளவு பேர் சொல்றாங்கல்ல, கேட்க மாட்டியா? மாட்டேன், கேட்கவே மாட்டேன். யார் சொல்றதையும் நான் கேட்க மாட்டேன். சரி, நீ போ. ஏய், போ. டேய் சண்முகம், கொஞ்சம் பேசாம இரு. சும்மா இருங்கம்மா. வெளியில போய் 4 நாள் இரு. அப்பதான் உனக்கெல்லாம் புத்தி வரும். இவங்கெல்லாம் எப்படி உன்னை தாங்குறாங்கிறது தெரியும். போ. ஏய், போடி. ஏய், இன்னும் நீ போகலையா? போன்னு சொல்றல. நில்லு ராஜி. என் பொண்ணு மாப்பிள்ளையோட சேர்த்து வைப்பேன்னு சொல்லுங்க, அப்பதான் இங்க இருப்பேன். இல்லன்னா போயிட்டே இருப்பேன். ராஜி, என்ன நேரடியா ஜெயிக்க முடியாத சூரிய பிரகாஷ் இப்படி பின்வாசல் வழியா வரான். இப்ப உடனே பத்மாக்கு ஒரு வழி பண்ணணும்னா அது யாராலையுமே முடியாது. எங்களால முடியும். ஆமா, எங்களால முடியும். ஆமா பெரியம்மா, பத்மாக்கா வாழ்க்கைக்கு நாங்க பொறுப்பு. ஒரு நாள் டைம் கொடுங்க அண்ணம்மா, நாங்க அந்த பிரச்சனையை சரி பண்றோம்.